கர அப்படின்ற திரைப்படத்தின் ஃப்ரீ புக்கிங் வசூல் எவ்வளவு தெரியுமா? தனுஷ், விக்னேஷ், ராஜா கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கிற திரைப்படம் தான் கர படம். இந்த படத்தில் மமிதா பைஜு கதாநாயகியாக நடிக்க எஸ் ரவிக்குமார், ஜெயராம், சுராஜ், கருணாஸ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறாங்க. வேல்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்க இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சும் இருக்கிறாங்க. பெரிதும் எதிர்பார்ப்புடன் உருவாகி இருக்கிற இந்த படம் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் கர திரைப்படத்தின் ஃப்ரீ புக்கிங் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் குறித்து தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதன்படி இந்த படம் ஃப்ரீ புக்கிங் மட்டுமே 3 கோடி வரை வசூல் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறதோட முதல் நாள் உலகளவில் இப்படம் எவ்வளவு வசூல் செய்யும் அப்படின்றதா பொறுத்திருந்தான் பார்க்கணும். மணிரத்னம் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவான திரைப்படம் தான் பொன்னியின் செல்வன். தமிழ் சினிமாவின் கனவு படமான இதனை எடுக்க எம்ஜிஆரில் தொடங்கி கமல் வரை கனவு கண்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இறுதியாக இயக்குனர் மணிரத்னம் தான் அந்த கனவை நினைவாக்கினாங்க. மணிரத்னம் இயக்கத்தில் உருவான பொன்னியின் செல்வன் முதல் பாகம் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளிவந்திருந்தது. இந்த படத்தில் விக்ரம், த்ரிஷா, ரவிமோகன், ஐஸ்வர்யா ராய், கார்த்தி அப்படின்னு சொல்லி பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் உலகளவில் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றியடைந்த நிலையில் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி வெளிவந்தது. முதல் பாகம் அளவுக்கு இல்லை என்றாலும் இந்த படம் கலவையான விமர்சனங்களை எதிர்கொண்டு ஓரளவு சுமாரான வரவேற்பை பெற்றது. மொத்த வசூலாக பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் வெளிவந்து இன்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவாகி இருக்கிறது. இதனை 3 years of பொன்னியின் செல்வன் 2 அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் கொண்டாடி வராங்க. இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு வெளியான பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்தின் மொத்த வசூல் விவரம் வெளியாகி இருக்கிறது. அதன்படி உலகளவில் இந்த படம் 345 கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறதா. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற நடிகர் தான் விஜய். கடந்த 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கி அரசியல களமிறங்கினாங்க. நடந்து முடிந்துள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிருக்கிற நிலையில மே 4ஆம் தேதி வெளிவர இருக்கிற தேர்தல் முடிவுக்காக விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் ஆவலுடன் காத்திருந்தாங்க. தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த 23ஆம் தேதி நடந்து முடிந்த நிலையில திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு விஜய் சென்றிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து நேற்று சீரடி பாபா கோவிலுக்கு சென்று தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க. அங்கு விஜய் காண ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடினாங்களா. இந்த நிலையில அங்க தளபதி விஜய் பிரபல நடிகை கனிகா சந்திச்சிருக்கிறாங்க. சீரடி கோயிலுக்கு நடிகை கனிகா தன்னுடைய குடும்பத்தோட சென்றிருக்கிறாங்க. அங்கு விஜய் சந்தித்து அவரோட புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த புகைப்படத்தை கனிகா தன்னுடைய இன்ஸ்டாகிராம்லையும் பதிவிட்டிருக்கிறாங்க. நடிகை கனிகா சன் டிவியில் ஒளிபரப்பாகி வர எதிர்நீச்ச சீரியல்ல ஈஸ்வரி அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிச்சு வராங்க. ஆனா தன்னுடைய சொந்த காரணங்களால திடீரென அந்த சீரியல் இருந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்த் கேரியர்ல மிக முக்கிய படமா அமைஞ்சதுதான் படையப்பா. தற்போது ரசிகர்கள் கொண்டாடும் படமாக அது இருந்து வருது. கடந்த வருடம் ரஜினி பிறந்த நாளான டிசம்பர் 12ஆம் தேதி படையப்பா ரிலீஸ் ஆகியிருந்தது. அதற்காக ரஜினி கொடுத்த பேட்டியில் படையப்பா பட கதை என்னுடையது அப்படின்ற உண்மை அவர் கூறியிருந்தாங்க. இந்த நிலையில் படையப்பா ரிலீஸுக்கு வெற்றி அடைந்ததால் தயாரிப்பாளர் PL தேனப்பனுக்கு ரஜினிகாந்த் 5 சவரன் தங்க செயினை பரிசாக அடிச்சிருக்கிறாங்க. அந்த புகைப்படம் தற்போது வைரலாகியும் வருகிறது. நடனம் அப்படின்னு சொன்னாலே உடனடியாக அனைவருடைய நினைவுக்கு வாரது என்ன? ஒரே ஒரு முகம் மைக்கேல் ஜாக்சன் தான். இவருடைய வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாகி வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் மைக்கேல் அப்படின்ற படம். இயக்குனர் ஆண்டோனி ஃபேக்யூ படத்தை இயக்க மைக்கேல் ஜாக்சனின் அண்ணன் மகன் ஜாஃபர் ஜாக்சன் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாங்க. அச்சு அசலா மைக்கேல் ஜாக்சன் போலவே நடிச்சு பட்டையை கிளப்பியிருக்கிறாங்க. கடந்த வாரம் திரைக்கு வந்த இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த படத்தின் வசூல் குறித்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து வரும் நிலையில் 6 நாட்களில் எவ்வளவு வசூல் செய்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த நிலையில் 6 நாட்களில் உலகளவில் மைக்கேல் திரைப்படம் 2600 கோடிக்கு மேல் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இனிவரும் நாட்களில் எவ்வளவு வசூல் செய்து சாதனையை படைக்கப் போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.